அலங்கரித்து வந்து கொண்டிருக்கிறார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் அமைக்கப்பட்டிருக்கிற இந்த மெகா கூட்டணியினுடைய வேட்பாளர் தன்னை உங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்து கலந்து கொண்டிருக்கிற அருமை வேட்பாளர் அன்புமணி ராமதாஸ் என்பதை மறந்து விடாமல் சின்னத்திலே வாக்களியுங்கள். 3 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை 200 நாளாக மாற்றி இருக்கிறேன். அருமை வேட்பாளர் அன்புமணி ராமதாஸ் மறந்து விடாமல் இது உங்கள் அன்பு தாய்மார்களுடைய அன்பு தம்பியாக அன்பு அண்ணனாக உங்கள் வீட்டு பிள்ளையாக லைவுக்கு வேணுமே உங்கள் வீட்டு பிள்ளையாக இதில் வந்து கொண்டிருக்கிறார். பல்வேறு திட்டங்களை உங்களுக்கு தலையிருக்கிறார் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் அமைக்கப்பட்டிருக்கிற இந்த கூட்டணி புரட்சி தலைவி அம்மாவினுடைய ஆசையின் கீழ் நடந்து கொண்டிருக்கிற இந்த ஆட்சி உங்கள் திருநாளுக்கு 1000 ரூபாயை தொடர்ந்து வழங்கினர். தருமபுரி மாவட்ட மக்களுடைய 78 ஆண்டு கால கனவு திட்டம் தருமபுரி மொரப்பூர் ரயில்வே திட்டத்தை நிறைவேற்றி தந்திருக்கிற வெற்றி வேட்பாளர் முன்னாள் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இது மாம்பழ சின்னத்திலே வாக்குகளை கேட்டு நம்மிடத்திலே பேச அன்புடன் அழைக்கின்றோம். தருமபுரி மாவட்ட மக்களுக்கு மருத்துவக் கல்லூரியை பெற்றுத் தந்த தருமபுரி நாடாளுமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இது மாம்பழ சின்னத்திலே வாக்குகளை கேட்டு பேச அன்புடன் அழைக்கின்றோம். அன்பார்ந்த ஜக்கம்பட்டி பகுதியிலே வாழ்கின்ற பெரியோர்களே, தாய்மார்களே, என் உயிரினும் மேலான அன்பு வாக்காளர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த அன்புமணி ராமதாஸின் பணிவான வணக்கங்கள். நடைபெறுகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மகத்தான ஒரு கூட்டணி உருவாக்கி இந்த கூட்டணியின் சார்பில் தருமபுரி நாடாளுமன்ற தொகுதிக்கு என்னை அனைத்து தலைவர்களும் சேர்ந்து நிறுத்தி வைத்திருக்கின்றார்கள். நீங்கள் எல்லோரும் எனக்கு ஆதரவு அளித்து மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்யுமாறு உங்களை எல்லோரையும் பணிவோடு பாசத்தோடு வணங்கி கேட்டுக்கொள்கிறேன். என்னுடன் வருகை தந்திருக்கின்றார்கள் கழக மாநில விவசாய சங்க தலைவரும் பால் கூட்டுறவு சங்கத்தின் தலைவருமாகிய மரியாதைக்குரிய திரு டி.ஆர். அன்பழகன் அவர்களும் அனைத்து கூட்டணி கட்சி நிர்வாகிகள் இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள். நீங்கள் எல்லோரும் தொடர்ந்து ஆதரவு அளித்து மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்யுமாறு உங்களுடைய பிள்ளையாக, உங்களுடைய அண்ணனாக, உங்களுடைய தம்பியாக உரிமையோடு, அன்போடு, பாசத்தோடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். இங்கே கடந்த 5 ஆண்டு காலம் உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக பணியாற்றி நல்ல திட்டங்கள், இந்த மாவட்டம் வளர்ச்சிக்காக பல சாதனைகளை நாங்கள் எல்லோரும் சேர்ந்து படைத்திருக்கின்றோம். குறிப்பாக தர்மபுரி மொரப்பூர் ரயில்வே திட்டம், இது உங்களுடைய 78 ஆண்டு கால கனவு, உங்களுடைய கோரிக்கையை நான் நிறைவேற்றியிருக்கின்றேன். அதற்கு 359 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து இப்போது வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த திட்டம் நிறைவடைந்தவுடன் தர்மபுரி ஜங்ஷனாக மாறி மிகப்பெரிய வளர்ச்சி இந்த மாவட்டம் கிடைக்கும். 3 நாட்களுக்கு முன்பு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மாண்புமிகு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இங்கே வருகை தந்து பெண்ணாகரத்தில் பேசினார்கள். அவர் மிகப்பெரிய ஒரு திட்டத்தை பற்றி பேசினார். உங்களுடைய குடிநீர் பிரச்சனை மற்றும் விவசாயத்திற்கு நீர் பிரச்சனை இனி நிரந்தர தீர்வு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். காவிரி நீர் உபரி நீரை எடுத்து ஒகேனக்கல் வழியாக மடம் பகுதியிலே ஏற்றி நீரேற்று மூலமாக ஏற்றி அதில் இருக்கின்ற அனைத்து ஏரி குளங்களில் நான் நிரப்புவேன் என்று
மிகப்பெரிய ஒரு திட்டம். தருமபுரி மாவட்டத்தின் காவிரி உபரிநீர் திட்டத்தை அறிவித்து எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, திட்டத்தை நான் நிறைவேற்றுவேன் என்று உறுதி கொடுத்திருக்கின்றார்கள். இது மிகப்பெரிய திட்டம். இனி உங்கள் பெண்களுடைய குடிநீர் பிரச்சனை வரவே வராது. எல்லா குடிநீர் பிரச்சனை தீர்ந்துவிடும். அதே போன்று உங்கள் பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு. இப்ப இங்க போறது வேலை இங்க இல்ல, வேலை இல்லாதனால பெங்களூரு, ஈரோடு, திருப்பூர்ல எல்லாம் போய் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இனி அதுக்கு வேலை அவசியம் கிடையாது. ஏன்னா முதலமைச்சர் அவர்கள் இங்க இருந்து ஒரு 30 கிலோமீட்டர்ல சிப்காட் தொழிற்பேட்டையை கொண்டு வரும் சொல்லியிருக்கின்றார். வேலைகள்லாம் முடிஞ்சிச்சு. இன்னும் எலெக்ஷன் நேரத்தில் எலெக்ஷன் முடிச்ச உடனே அது அறிவிப்பு வந்தவுடன் இங்கேயே வேலை வாய்ப்பு உங்க பிள்ளைகளுக்கு கிடைக்கும். எங்கேயும் போக வேண்டாம். இதெல்லாம் நம் கூட்டணி, மாம்பழம் கூட்டணி, அதிமுக தலைமையிலான கூட்டணியால் மட்டும்தான் முடியும். திமுகவால எதுவும் செய்ய முடியாது. ஒரு துரும்பு கூட கிள்ளி போட முடியாது திமுகவால. ஏன்னா அவங்களால எதுவும் செஞ்ச முடியாது முடியாது முடியாது. முடியும் நம்ம கூட்டணியால் மட்டும்தான் இது முடியும். இங்கே மாம்பழம் வெற்றி பெற்றால் அங்கே நரேந்திர மோடி மீண்டும் பிரதமராக வருவார்கள். இங்கே மாம்பழம் வெற்றி பெற்றால் இங்க இருக்கின்ற ஆட்சி நல்ல ஆட்சி தொடரும். நிச்சயமாக அதெல்லாம் நீங்கள் உங்கள் மனதிலே வையுங்கள். மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்யுமாறு பணியோடு ஆசத்தோடு கேட்டுக்கொள்கிறேன்.